ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வின்லாண்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்மளோட ஆஸ்கலாட் யூனிட்டை கூட்டிக்கிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு சேஃபான சைடுல போகணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ அவன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வச்சிருந்தான். பட் இருந்தாலுமே நம்ம ஆஸ்கலாட நிறைய எனிமிஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. சோ இப்போ அவங்க சண்டைக்கு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இதே சமயத்துல தான் ஆஸ்கலாட் கூட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சின்ன பையன் என்னுடைய அம்மா இறந்து போக போறாங்க, ஆனா அவங்க சாகத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க, நான் பிறந்த நாட்டுல என்ன கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இவங்களை நான் கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஆனா இந்த சமயத்துல அந்த ராஜா என்ன கேக்குறாரு தெரியுமா? சரி குனூட்டுக்கு என்ன ஆச்சு, லண்டன் நம்ம கேப்சர் பண்ணுமா இல்லையா அப்படின்னு நம்ம ஃப்ளோக்கி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஃப்ளோக்கியும் என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, டோர்கல்ஸ் அவங்க கூட இருக்கிறதுனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, டோர்கல்ஸ் எல்லாருமே டெஃபிட் பண்ணி விட்டுட்டான், அது மட்டும் இல்ல நம்மளுடைய குனூட்டியும் அவன் குடிச்சுக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ளோக்கியும் சொல்றாங்க. ஆனா இப்ப நம்மளுடைய குனூட்டை யாரோ காப்பாத்திட்டதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லுவோம். ராஜா என்ன சொல்றாரு, சரி பிரின்சஸ் சீக்கிரமா காப்பாத்தி கூட்டுவாங்க, என்னதான் இருந்தாலுமே அவன் என்னுடைய பையன் தானே, அதனால அவனை முடிஞ்ச அளவுக்கு சேஃபா கூட்டிட்டு வர பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃப்ளோக்கி கிட்டயும் சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த சமயத்துல பார்த்தா சண்டைக்கு ரெடியா இருந்தாங்கல்ல அந்த எனிமி டீம்ஸ், அவங்க கிட்ட நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லாருக்குமே இப்போ குனிட்ட காப்பாத்தணும் அப்படின்றதுதான் ஒரே ஒரு தாட்டா இருக்கு. ஆனா நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன தெரியுமா சொல்றான், அங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டயுமே அவனோட ஓன் ஆர்மி கிட்டயே யாருமே சண்டை போடாதீங்க, நான் போய் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறதுக்காக ரெடியா வராங்க. அவங்களுடைய பிரின்ஸ் கிட்டயே அவனுடைய பேரு அசருங்க. சோ அசர் என்ன பண்றானா, அவனுடைய ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க கூட எல்லாம் சண்டை போட ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கிறான். ஆனா அசர் கிட்ட ஆல்ரெடி இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராங்க. பட் ஸ்டில் தான் அவன் ஏன் இப்படி பண்றான்னு யாருக்குமே புரியல. சோ அசர் என்ன சொல்றானா, வாங்க நம்ம தனியா போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பேசிட்டு போறாங்க. ஒன்லி கேப்டன்ஸ் மட்டும் தான், நானும் தனியா தான் பேச போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ என்ன பண்றானா ஆஸ்கலாடோ, சரி டீம் நீங்களே இங்கே இருங்க, ஆனா எல்லாருமே நல்லா வாட்ச் அவுட் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம பிரின்ஸையும் நிக்க வைக்கிறாங்க. எட்ட இருந்து பார்த்தவரு இவங்க உண்மையிலே பிரின்ஸா இல்ல பிரின்சஸான்ற டவுட்லயே போறாங்க. சோ அந்த சமயத்துல தாங்க ஆப்போனன்ட்ல இருந்து அந்த அசர் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றானா, பிரின்ஸ் எங்க கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு கேக்குறப்போ பிரின்ஸ் பேச மாட்டாங்க அப்படின்னு ரேங்கனார்க் சொல்றான். அதே மாதிரி பிரின்ஸோ பயந்துகிட்டு இருக்கான். அப்பதான் ஆஸ்கார்ட் சொல்றான், டே ரேங்கனார்க் உனக்கு ஒண்ணுமே புரியலையா, நாங்க பிரின்ஸை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கோம், பிரின்ஸ் பேசிதான் ஆகணும், சும்மா பிரின்ஸ் பேச மாட்டாங்க என்ன பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். ஆனா ரேங்கனார்க், டே அமைதியா இரு, ஹைனஸ் பேசணும்னா அவங்க அப்பதான் பேசுவாங்க, ஹைனஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, பிரின்ஸோடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அவங்க கண்ணு முன்னாடியே எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அவங்களுக்கு முக்கியமானவங்க இறந்திருக்காங்கன்றதெல்லாம் உனக்கு தெரியாது, அவங்க இந்த இடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு சர்வே ஆகி நிக்கிறதே ரொம்ப கஷ்டம், அவங்க இது வரைக்கும் என்ன தவிர வேற யார்கிட்டயும் தைரியமா நின்று பேசினது கிடையாது, அவங்க சர்வே பண்றதே பெருசுடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். இதை கேட்டோன்னு ஆஸ்கலாட் என்ன சொல்றானா, சரி நானே அவங்க கிட்ட தனியா போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரின்ஸ் பார்த்துட்டு, சாரி பிரின்ஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறதுக்கு பாக்குறான். நம்மளுடைய தோர்ஃபினோ, நீ எல்லாம் ஒரு பிரின்ஸ்னு சொல்லிக்காத, உனக்கு எனக்கும் ஒரே வயசு தான் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி பிரின்ஸையே கேவலமா பேசுறாங்க. தோர்ஃபினோ ரொம்பவே கடுப்பாயி போயிடுறான். இந்த சமயத்துல ஆஸ்கலாட் என்ன பண்றானா, போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அவங்க கிட்ட பேசுறாங்க. அங்க ஆப்பனன்ட் எனிமி இருக்காங்க அசர், அவன் என்ன பண்றானா, நீங்களும் போங்க, நாங்க கேப்டன் சொல்லி தான் பேசுவோம், நீங்க இல்லாம எனக்கு சண்டை போடலாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவனுடைய படை வீரர்களையும் அவன் அனுப்பி விட்டுறான். சோ இந்த இடத்துல அவன் என்ன சொல்றானா, நீங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்டீங்க, இருந்தாலுமே நீங்க பர்மிஷன் கேட்டீங்கன்னு நான் டைரக்டா உங்களை விட முடியாது, அப்புறம் என்னுடைய மரியாதை என்ன ஆகுது, அந்த ஒரு ரீசன்னாலதான் நான் இப்போ இந்த மாதிரி என்னுடைய படை வீரர்களை கூட்டிக்கிட்டு வந்து நீங்க என்கிட்ட பேசி சமாளிச்சு போனீங்க அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய பிரைடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே உங்களை ஃப்ரீயா அனுப்பியிருப்பேன், நீங்க ஏதோ ஒரு நல்லது பண்றீங்க அப்படின்றதுனாலதான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லவும், சரி நான் எதுக்காக இந்த ஆஸ்கலாட நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கலாடுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. ஆஸ்கலாட் யாருன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அசர் கிட்ட சொல்றாங்க, ஆஸ்கலாட் ஒரு ராயல் பிளேட், அவன் லிடியாவுடைய சைல்டு அப்படின்னு சொல்லவும் எதிர்க்க இருக்கவனுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவன் ரோமனை சேர்ந்தவன் சொல்றப்போ ஆஸ்கலாட பத்தி இவனுக்கு, ஐயோ நம்ம இவனோட சாதாரணமான ஆளா நினைச்சுமே இவன் இவ்வளவு பெரிய ஆளா, அப்ப இவன் டேன் கிடையாதா அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல இவன் டேன் தான், அவங்களுடைய அப்பா டேன், ஆனா அவங்களுடைய அம்மா ரோம் தான், சோ அதனால ரோம்ல இருக்க அவங்க அம்மா லிடியாவை இவங்க ஸ்லேவா கூட்டிக்கிட்டு போய் அங்க ஸ்லேவுக்காக பிறந்த பையன் தான் நம்மளுடைய ஆஸ்கலாட் அப்படின்னு சொல்லி ஆஸ்கலாடோடைய ஸ்டோரிய சொல்றப்போ ரொம்பவே பாவமா இருக்குங்க. சோ ஆஸ்கலாட் இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வாரியரா இருந்திருக்கான். சோ அதுக்கு ஆதாரம் யாருன்னு கேட்டா அவன் கூடயே இருக்கான்ல அந்த ஃப்ரெண்ட், அவன் தாங்க. சின்ன பையனா அவன் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தது இன்னுமா அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஆரம்பத்துல ஒரு குட்டி பையன் வந்தான்னு சொன்னால அது வேற யாரும் இல்லங்க, ஆஸ்கலாட் தான். சோ நம்மளுடைய ஆஸ்கலாட் ஒரு மிக்ஸ்டு பிளட் வாரியர். சோ அவனுடைய உடம்புல டேன்ஸோடைய அந்த பவருமே இருக்கு, ரோமுடைய அந்த வீரமும் இருந்துகிட்டு இருக்குங்க. சோ இப்ப என்ன பண்றானா, ஆஸ்கலாட் கிட்ட அசர் ஒரு விஷயத்தை கேக்குறான், ஆமா நீ டேனா இருக்க பிடிச்சிருக்கா இல்ல ரோமா இருக்க பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறான். ஆனா நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன சொல்றானா, நான் இந்த டேன்ஸ் கூட தான் இவ்வளவு வருஷமா பழகிட்டு இருக்கேன், ஆனா ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன், இதை நான் யாருக்கிட்டயுமே சொல்ல, எனக்கு இந்த டேன்ஸ சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லவும் அசர் ஒரே சிரிப்பா சிரிக்கிறாங்க. நீ இவ்வளவு வருஷமா இந்த மிருகங்கள் கூடயே வாழ்ந்திருக்க, ஆனா இந்த மிருகங்களை உனக்கு பிடிக்கலன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி வைக்கிங்ஸ கலாச்சி தள்ளுறாங்க. சொல்ல போனா இந்த
டேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க, ஆனா அவங்களுக்கு மனசாட்சின்றது ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ அதனாலேயே அசர் என்ன நினைக்கிறானா, இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு ட்ரைட்டரான்ற மாதிரி சிரிச்சு சரி நீங்க போங்கடா அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயா போகிறதுக்கு அலோவ் பண்றான். சோ அந்த இடத்துல போகிறப்பவே இருக்கிற எல்லா பொதுமக்களும் இவங்க டேன்ஸ் தானே, இவங்க எல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. பிரின்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. சோ நம்மளுடைய தோர்ஃபின் என்ன சொல்றானா, பிரின்ஸ் நீ ஒரு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டே இருக்கான். தோர்ஃபின் என்ன கேக்குறானா, ஏண்டி உனக்குலாம் நாக்கு இல்லையா, உன்னால பேச முடியாதா, இன்னொருத்தர்கிட்ட சொல்லிதான் பேசுவேன்னு கேக்குறான். முதல்ல நீ டீன் சொல்லாத, நான் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ராயல், நான் ஏதாவது ஒண்ணு பேசினா அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இம்பாக்ட் உருவாக்கும், அதனால தான் நான் பேசாம இருக்கேன். உன்ன மாதிரி இது வரைக்கும் என்கிட்ட யாருமே ட்ரீட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ரேங்னார் கிட்ட சொல்லுவோம். ரேங்னாருக்கு ஒரே அதிர்ச்சியாவது, நம்மளுடைய பிரின்ஸ் முதல்ல பேசுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரின்ஸ் பேசினதே கிடையாது, இப்ப பேசுறதே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சோ இப்போ ரேங்னார் மட்டும் அதிர்ச்சி ஆகலங்க, அந்த ஆஸ்கலோடைய ஹோல் டீம்ல இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் சுத்தமா பேசாத குனிட் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லங்க, அப்படியே போக போக இவங்க வாக்கிங்லயே போயிட்டு இருக்காங்கல்ல. சோ பனிக்காலமும் ஆரம்பிக்குது, எப்படி சர்வே பண்ண போறோம்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்கலாட என்ன சொல்றானா, என்கிட்ட பிளான் இருக்கு, என்ன நம்புங்க, நம்ம சேஃபா போயிடுவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆஸ்கலாடுக்கு லக்கு குறைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற சந்தேகம் அவனோட முகத்திலேயே வந்துகிட்டு இருக்குங்க. இதே சமயத்துல தாங்க இவங்க பயணம் பண்ணிட்டு இருக்கப்போ பனிக்காலம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப தூரத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு அழகான குட்டி பொண்ணு, அவ கையில ஒரு மோதிரத்தை போட்டுக்கிட்டு, இந்த மோதிரத்தை பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல, என்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு இந்த மாதிரி அழகான மோதிரம் போட்டுட்டு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ அந்த சமயத்துல அந்த குட்டி பொண்ணோட அம்மா வாமா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அவ என்ன பண்றானா, அந்த மோதிரத்தை ஒளிச்சு வச்சுட்டு டைரக்டா அவங்க வீட்டுக்குள்ள போகிறா. சோ இந்த சமயத்துல தாங்க நம்ம பிரீஸ் இருக்காங்க, அவனும் என்ன பண்றானா, எல்லார்கிட்டயுமே கடவுள் எல்லாருக்குமே லவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட ஒரே பொழப்பு சரக்கு அடிக்கிறது தான். சோ இந்த சமயத்துல அவன் எல்லாருக்குமே லவ் அப்படின்னு சொல்லி பிரீச் பண்ணவும் அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து நம்ம ரெண்டு பேருமே பிரதர்ஸா இருக்கும், உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் இருப்பேன், எனக்கு ஏதாவதுனா நீ இருப்ப, இதுவும் லவ் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா நம்மளுடைய பிரேஸ் என்ன சொல்றானா, இது லவ் கிடையாது, நான் இமேஜின் பண்ணிருக்க லவ் இதை விட ரொம்ப டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே பிரைஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. சோ ஒரு பொண்ணு மேல ஒரு பையன் காட்டுறது லவ் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறப்போ, இல்ல நான் சொல்ற லவ் இன்னும் சம்திங் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும், உங்ககிட்ட இருக்க லவ் நீங்க ரெண்டு பேருமே பிரதர் அப்படின்றதுனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்க வைக்கிங்ஸே, நான் உன்ன மாதிரி குடிகார பிரேஸ்ட் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களாம் இந்த பிரேஸ்டையும் கலாச்சிட்டு போறாங்க. சோ இந்த இடத்துல இவங்க எல்லாருமே ரொம்பவே ஜாலியா டென்ட் கேம்பிங் எல்லாம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த பனியில பொறுமையா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பிரேஸ்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருங்க, இங்க பாருங்க கைஸ், நீங்க நினைக்கிற மாதிரியான லவ்ன்றது ரொம்ப வித்தியாசம், நீங்க யாரோ ஒருத்தருக்காக பண்றீங்க, ஒருத்தன் யாருக்காகவும் இல்லாம ஒரு சுயநலமே இல்லாம பொதுநலத்துக்காக அவனே தியாகம் பண்றாங்க, அதுதான் லவ்னு சொல்லுவோம். அப்போ அந்த வாரியர்ஸ்ல ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு வாரியர், அவன் எங்க எல்லாரு கூடயுமே சண்டை போட்டான், ஒரு உண்மையான வாரியர், அவன் அங்க யாரையுமே கொல்லவே இல்ல, வெறும் கையாலே அடிச்சு டிஃபெண்ட் பண்ணான், அவன் மத்தவங்க எல்லாருக்காகவும் அவனுடைய உயிரையே பணிய வச்சான், அவன் அவனுடைய உயிரை மத்தவங்களுக்காகவே கொடுத்தான், அவன் ஒரு வார்த்தையை சொன்னான், கேரியிங் ஸ்வாட் இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி. அவன் எப்படி சொன்னான் தெரியுமா, ஒரு உண்மையான வாரியருக்கு கத்தியே தேவை கிடையாதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லவும் அந்த பிரீஸ்டுக்கு ஒண்ணுமே புரியல, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உண்மையிலேயே இருந்தானா அப்படின்னு சொல்லி முறைச்சு கேக்குறாங்க. உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கானா, அவனோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். ஏன்னா அந்த மனுஷன் தான் உண்மையான லவ் அப்படின்னு சொல்லி இந்த பிரீஸ்ட் நம்புறாங்க. அப்பதாங்க அந்த பிரீஸ்ட் அகைன் அந்த வாரியர் சொன்ன அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறான். அந்த வாரியர் வேற யாரும் இல்லங்க, தோரஸ் தான். சோ இவன் என்ன சொல்றானா, a warrior don't need a sword அப்படின்றது உண்மையான வார்த்தை, அதுதான் லவ் அப்படின்னு அவன் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டு பேசுறான். சோ இவங்க இந்த பனி பெய்யல்ல முடிஞ்ச அளவுக்கு முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்கல்ல. போறப்போ நம்மளுடைய ஆஸ்கலாடோட வாரியர்ஸ் நிறைய பேர் முடியாம திணற ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்கலாட் என்ன நினைக்கிறானா, என்னோட வாரியர்ஸ் எப்படியாவது வந்துருவாங்கன்ட்டு. ஆனா ரேங்னார்க் என்ன சொல்றானா, இங்க பாரு உன்னுடைய வாரியர்ஸே ஒரி பண்றாங்க, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நமக்கு ஃபுட்டு கூட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஆஸ்கலாட் ஒரு சின்ன கிராமத்தை பாக்குறான். நாங்க ஒரு பைரேட்ஸ், எங்களுக்கு வெதரை பத்தி நல்லா தெரியும், அதனால நாங்க மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிராமத்தை ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த கிராமத்துலதான் அந்த ஒரு குட்டி பொண்ணு மோதிரத்தை ஒளிச்சு வச்சுட்டு இருந்தான்னு சொன்னல, அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. அவளும் அவளுடைய குடும்பமும் அழகா சாப்பிடும் போது, கடவுளே எனக்கு இன்னைக்காக நீங்க சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, எவ்வளவு பேர் உணவு இல்லாம நல்ல குடும்பம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு நான் சாப்பிடுறதுக்கு எனக்கு நீங்க சாப்பாடு கொடுத்திருக்கீங்க, இந்த உணவுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ப்ரே பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஃபுட்டை எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பகிர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த முழு விண்டர்லயுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடறதுக்கு ஏத்த எல்லா ஃபுட்டையுமே சேமிச்சு வச்சு சந்தோஷமா வாழ்றாங்க. அப்பதான் அந்த பீப்புள் எல்லாருமே கிறிஸ்டியனிசம்ல இருக்கிறாங்க போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டேன் பீப்புள் எல்லாருமே ஈவில், அவங்க என்னைக்குமே நரகத்துக்கு மட்டும்தான் போவாங்க, கடவுள் என்னைக்குமே எந்த ஒரு பாவமுமே பண்ணாதவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போவாரு, நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னா நம்ம கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு அவங்க
அவங்க அப்பா எல்லாம் சொல்றப்போ அந்த குட்டி பொண்ணு இருக்கால அவ அந்த இடத்துல இருந்து நான் ரெஸ்ட் ரூம் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க வெளியில. சோ அவ என்ன நினைக்கிறானா, கடவுளே நான் ஒண்டிதான் நரகத்துக்கு போக போறேன் போல, நான் இந்த மோதிரத்தை திருடிட்டு வந்துட்டேன் ஒரு கடையில இருந்து, இந்த மோதிரத்தை திருட கூடாதுதான், இருந்தாலும் இது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு, பாருங்களேன் இதை என் கையில போடும்போது எவ்வளவு அழகா இருக்கு, நான் நரகத்துக்கு தான் போவேனா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே கோவத்திலே இருக்காங்க. சோ இந்த சமயத்துல பார்த்தா அவங்க வீட்டு வாசல்ல 2 பேர் நிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போனா அவங்களுடைய தம்பிங்க எல்லாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லைங்க, அந்த 2 பேர்ல ஒருத்தர் போஜ்ரன் தான். சோ அவன் என்ன பண்றானா, நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு பாக்குறாங்க. இதெல்லாம் சாப்பாடா நல்லாவே இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உணவை இப்படி வேஸ்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கத்தவும் இவங்க கத்தி எடுத்து இருக்கிற எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்க ஃபுட் எல்லாத்தையுமே அவங்க சூறைய அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த சமயத்துல அந்த பிரீஸ்ட் இருக்கால, அவன் இங்க இருக்க யாரையும் கொல்லாதீங்கன்னு கத்தவும் எல்லாரையும் அலர்ட் பண்ணவும் பிரீஸ்டையும் அடிச்சு கட்டி போட்டுட்டாங்க. நீ இதுக்கப்புறம் இப்படி பேசினா உன்னை உயிரோடவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரீஸ்ட் இது பண்றாங்க. சோ அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா இருக்காருல, அவர் போயிட்டு ஆஸ்கலாட் கிட்ட கெஞ்சறாருங்க, இங்க பாருங்க உங்களை நாங்க கெஞ்சி கேட்கிறோம், நீங்க எங்க கிட்ட இருக்க ஃபுட்டுல பாதியை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச பாதியை நீங்க எடுத்துட்டு எங்களை உயிரோட விட்டுடுங்க, அது போதும் எங்களுக்கு, நாங்க எப்படியாவது இந்த விண்டர்ல சர்வே பண்ணிப்போம், உங்க கால்ல விழுறோம், எங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்கு, அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்கலாட் என்ன சொல்றான், ஓ குழந்தைங்களா இருக்கா, ரொம்ப கஷ்டம் தான், ஆனா நீ கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நான் அவங்க எல்லாருமே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே அந்த முழு கிராமத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப கொடூரமா கொன்னு அந்த இடத்திலே புதைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே குனிட் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இந்த மாதிரி நடக்குது, நான் வாழ்றதுக்காக இத்தனை பேரை நான் சாக விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். ஆனா இவங்க எல்லாருமே சாவறத அந்த குட்டி பொண்ணு இருக்கால அவ பார்த்துட்டு அந்த பணியிலேயே அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கிட்டையாவது நம்ம சொல்லி நம்மளோட மக்களுடைய மரணத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி அந்த பணியிலேயே அவ கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு எங்க போறோம்னு தெரியல, இந்த பணியில எப்படி சர்வே பண்ணணும்னு தெரியல. அவளுக்கு தோன்றதெல்லாம் கண்டிப்பா எங்க அம்மா அப்பா என் தம்பிங்க என் தங்கச்சிங்க எல்லாருமே சொர்க்கத்துலதான் இருப்பாங்க, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நானா இங்க நடந்த அநியாயத்தை கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ நடக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவ இன்னொரு விஷயத்தையும் நினைக்கிறா, இந்த அளவுக்கு கொடுமையான மக்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த குட்டி பொண்ணு ஏதோ ஒரு கிராமத்து பக்கத்துல இருக்கிற பனியும் குறைஞ்சிருச்சு. இவளுக்கு இப்போ ஒரு புது தெம்பு இருக்கு. இந்த குட்டி பொண்ணு இங்க நடந்த அநியாயத்தை மத்தவங்க கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு உதவி கேட்பாளா, என்னதான் உதவி கேட்டாலுமே அவளோட குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே ஆஸ்கலாட் கொண்டுட்டானே, ரொம்ப நல்லவனா இருக்கிற கினிட் அவனுக்காக இவ்வளவு பேர் உயிரை விடுறது அவன் எப்படி ஏத்துப்பான், அவன் ஒரு ராஜாவாக வேண்டியவன், அவனுடைய மக்களுடைய மரணத்திலேயே அவன் வாழணும் அப்படின்னு அவன் கண்டிப்பா நினைப்பான்ல. சோ இவங்களுடைய இந்த ஃபீலிங் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பை பை. சேனலுக்கு